எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், அதனால கொஞ்சம் இது மாதிரியாக இருக்குது. மேடையில் இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரியும். நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் கூட இருந்து இனத்தயாரிப்பில் வந்த வெள்ளத்தூரனுக்கு என் மனமார்ந்த நன்றி. அருண்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி. சாய் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் நாகராஜ் கருப்பி அவருக்கு என் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆள் தானா அப்படிங்கிறத ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு. அதில் சரி ஓகே, ஏன்னா அப்படியெல்லாம் இது பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு சார் 2வது படம், அதனால் ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு தேர்ந்தெடுத்தார். ரொம்ப நன்றி சார் இந்த இதுக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் திரு சீனி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் அவர். அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி. மற்றும் வேறு பேர் விட்டுருந்தா சாரிங்க. திரு கண்கன் செந்தில் அவருக்கு நன்றி. ஆனந்தராஜன் அவர்களுக்கு நன்றி. நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கு இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் நடிகர் திரு சுரேஷ்நந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் கூட வேலை செஞ்ச அத்தனை நடிகர்களுக்கும், முக்கியமாக திரு வேலராமமூர்த்தி சார் அவர்களுக்கும், மறைந்த திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் அவங்க ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்தது. அதேமாதிரி கூட நடித்த அத்தனை சிந்தியா மேடம், ரமா மேடம் எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என் கூட வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு, என்னோட நண்பர்களுக்கு இனிய வாழ்த்தை அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். நன்றி, தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நாம் வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே குடும்பமாக வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. வீராய் மக்கள், எனக்கும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம்னு சொல்லலாம். நாங்களே ஒரு குடும்பம் மாதிரி தான். 2019 நாங்கள் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே நாங்கள் சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடித்த பிறகு சார் திடீர்னு ஒரு நாள் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் அது வரைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிருந்தேன். இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ சார் கூடும்போது படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க. காமிக்கும் போது ஆக்சுவலி எங்கள் அம்மா தவறிருந்தாங்க. அப்போ தவறின டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஸோ அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரீரெக்கார்டிங்லாம் ஸ்கோர் பண்ணோம். ஒரு சீனும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸை நம்மளுக்கு எல்லாமே ரெஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது மக்களுக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா, அதை நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோன்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நான் இதில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க என்னுடைய டைரக்டர்ஸ்க்கும், நாகராஜ் சாருக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும், நாகராஜ் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். நாகராஜ் சாரோட உழைப்பு சொல்லணுன்னாக்கா நான் சும்மா சொல்லலை, அவரது ரொம்ப நீண்ட கால பயணம்னு சொல்லலாம். ஒன்று பார்க்க தான் சார் குட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படி இருக்காது. பயங்கரமாக வேலை செய்வாங்க. என்னையுமே பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எங்கே விட்டேன்னு தெரில, சாரி. ஸோ என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, என்னோடய டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி. எனக்கு இதுக்கு மேலே சான்சஸ் கொடுத்துட்ருக்க என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் படம் பாருங்கள். உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். எல்லோரும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி சார், இதில் அப்பாவை நடித்த வேலராமூர்த்தி சாருக்கு பேர் சொல்ல மாட்டேன். சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம்னால இந்த சொல்லும்போது அப்பாவை அவர் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை கேட்டு அப்பா அவருக்கு ரொம்ப நன்றி. தீபா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ரமா மேடமுக்கு ரொம்ப நன்றி. சிந்தியா மேடமுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமான ஒரு விஷயம்,
மறந்துடக்கூடாது, சாரி. மாரிமுத்தண்ணன் சார், அவர் வந்து இல்லை அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்தை பற்றி ஷூட்டிங்கில் பேசும்போது சுரேஷ் இப்போ நேரில் பார்க்க கூட கேமரா பேசுறது நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட ரொம்ப பேசின நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவர் இப்போ இல்லை, இந்த சமயத்தில் அவர் இல்லை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவருக்கு என்னோட இதை நினச்சி சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் சரி மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆல் டீம்ஸ், எல்லாத்துக்கும் பேரும் வந்தால் சாரி சீனியர்ஸ், தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. வீராய் மக்கள் பட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் படைப்பாளிகளுக்கும் பேராற்றல் மிக்க பேனா முனைகளுக்கும் நன்றி, வணக்கம். இன்று ஒரு முகநூல் பதிவு. பிரம்மாண்டமான பருந்து சினிமாக்களை சில நேரங்களில் சிட்டுக்குருவி சினிமாக்கள் சிராய்த்து விடும். மலரும் நினைவுகளை நினைவூட்டுவது மண் சார்ந்த வாழ்வியல் படங்களே. இதை படைப்பாளிகள் யாரும் மறுக்க இயலாது. தமிழ் சினிமாவில் வெற்றிடங்களை நிரப்ப வாழ்வியல் யதார்த்த படங்கள் நிறைய தயாராக வேண்டிய காலகட்டம் இது. வீராயு மக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர் நாகராஜ் கருப்பையா வாழ்க்கையில் மிகப்பெரிய நிரந்தர சுதந்திர போராளி. அவர் எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறத நான்லாம் கூட இருந்து அணுவணுவாக பார்த்துட்டு இருக்கேன். கதைகளை தாண்டி பாடல்களை தாண்டி கண்கலங்கி யதார்த்தமாகவே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல முத்திரையை பதிக்கணும். அனைவரும் குடும்பத்தோடு இந்த படத்தை அங்கீகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனால் 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பார்த்தீங்களா? அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியாக அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியாக ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே. எல்லாரும் முத்திரை குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரில, உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகனோடு நடிக்கும்போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும்போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை, அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை.
எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை இப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமே. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அது இன்னொன்று கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனைக்கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்போ நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதில் அர்த்தம், அதுக்குள்ளே அடங்குது. அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்று கூட்டிகிட்டு வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், டேய் நீ பாஸ் ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஏம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்போ தமிழில் எவ்வளோ அழகு இருக்குது, அந்த தமிழை ரசிங்க. தமிழில் இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா, ஒன்னொன்னே எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்களாம் செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் செத்து போகாமல் அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதில் அடக்கும். இது போல தான் நிறைய மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இப்பவும் சொல்கிறேங்க்கா, நான் இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்களில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்கள் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றீங்க, அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கிறவர். பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே எனக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே, இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னே தண்ணி கொடுத்துணும் போயிடணுன்றான். அது ஏனே தெரியல. தனியாக நின்னா பனைமரம் பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்போ நம்ம பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா, இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமாக கிடைக்கலாம், காதலி மூலமாக கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வீராய் பேசுகிறேன். என்னோடய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு, எல்லோரும் தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட இதை தன்னை தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க, அது பக்கத்தில் தான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காது. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் அங்கங்கே தள்ளி கிடப்பாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராயி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட இதில் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை. இயக்குனர் சார் சொல்லுவார், விளக்கி சொல்லுவார், அவர் அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்தளவுக்கு இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு. என்னோடய தலைமகன் வேலராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் அவர் கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். இதில் என் மகனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் கிளீசரனை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க பாரு சார், கண் வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்க பாரு, கண் அப்படி இறுக்கி மூடிட்டு திறப்பார். அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமா தெரியல. சார் அந்த சீக்வன்ஸை சொல்லிக் கொடுங்க சார், சீக்கிரட்டா அப்படிமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு.
அடுத்து என்னோட 2வது மகன் மாரிமுத்து சார். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது. இழப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்து இன்னொரு மகன் வரலன்னு நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சுன்னு, அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் தான் காரணம், அப்படி தான் சொல்லிக்கிறேன். அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்த. ஆமாம். இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றிக்குவோம். நம்மக்கிட்ட எல்லாருமே தவறில்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும். கட்டாயம் நீங்கள் வேணான்னு சொன்னாலே எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவீங்க, இதை மாற்றி அமைச்சுக்கிறணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த வீராய நீ தான் இவ்வளோ பெரிய ஓல்டு கட்டப்பில் நடிக்க போறியா, பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க. தாய் ஸ்தானம் யாருக்கும் கிடைக்கும். எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும். உலகமே போற்றக்கூடியது எல்லாம். உலகாரையும் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான். களவாணி கூட தன்னோட தாயைத்தான் எங்கனையாவது பெருசாக பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு. ஆனால் என்னோட குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த வீராய்க்கு போற்றுதலுக்கு உண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும். ஒரு காவியம்தான். எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர்ற சந்ததிக்கு, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு, நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய வீட்டில் வாழ்ந்தோம், அந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ஏதோ ஒரு கதை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும். வந்து எல்லோரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க. அடுத்து இயக்குனர், என்னோடய பேரன், ப்ரொடியூசர் ப்ளஸ் கதாநாயகன். இடையில வந்துட்டு ஒரு சாப்பாட்டு டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. லைட்டாக ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு. அன்னையிலேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் கவனமாக என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போகும். பண்புகள் வந்து கதையில் மட்டும் சொல்லலை, உண்மையாகவும் இருந்துச்சு. சில பண்புகளை வந்து நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம். ஒரே குடும்பமாக இருந்தோம், வீராய் குடும்பமாக இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும். இங்கே பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இந்தளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்து இப்போ யோகி பாபு சார் படத்துக்கு டப்பிங் போயிருந்தேன். அதில் யோகி பாபு சாருக்கு அக்காவாக பண்ணியிருக்கேன். அதுலேயும் சார் தான் பண்ணுறதா சொன்னாங்க. சூப்பராக அப்படி அவராக பண்ணுறாருன்னாங்க. பரவாயில்ல. இப்போ நான் பண்ண 2-3 படத்துலேயும் இவரோட பேர் அடிபட்டுருச்சு. தெற்கு தசை நாட்டு சாங்கில் வந்து ஒரு 5 பனைமரம் நினைக்கிறேன். அது பாருங்கள், அது எவ்வளோ வலியை தாங்கி ஆடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம என்ன தான் அரிதாரம் பூசி கார்லேயும் பைக்லேயும் மேக்கப்பாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் கெத்தா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயே ஒரு ஆட்டம் இருக்கும், ஏதாவது நமக்குள்ளே ஒரு சேக்காய்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமாக உறவுகளை பகிர்ந்துக்கிட்டு நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு வழி நடந்து போவோம். சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க தீபா மேடமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு இதை விட பெரிய ப்ரொமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்டு அவங்க வீராயி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க. நாகராஜ் எனக்கு வந்து 2006 தெரியும் அவரை. அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம். பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. இன்றைக்கி என் நண்பன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படமும் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. எக்ஸாம்பிள் வந்து வேலாராமூர்த்தி சார் அண்டு வந்து இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் அந்த தீபா மேடம் அண்டு அந்த வீராயி அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி, நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ் 2-3 பேர் இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி ஏறணும். ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வரதில்லை, முன் வரதில்லை. அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னோட நல்லா பேசுவார். ஸோ ரவி மரியா சார், பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்க இதெல்லாம். அண்டு
இந்த இந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாகராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நாகராஜ். தேங்க்ஸ். இந்த வீராயி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் இங்கே அடித்து துவைத்து காய போட்டு அரவணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலையத்தள இணையதள பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர், தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, திலீன் சார் அவர்களே, சாருடைய டிஸ்கஷன்லாம் நான் போயிருக்கேன், கோகுல் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோகுல் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல், எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, நான் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே, எமோஷ்னலாக தான் இவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் மாயாண்டி குடும்பத்தாரில் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, செந்தி அவர்களே, வீரையாக நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே, ஹீரோவை நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை படத்தில் முதலாக உதவி இயக்குனராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த வீராயி மக்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனில் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாவுக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மவனும் புருபண்டு போயிட்டான்னு ஒரு கதருவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு. அந்த சீனு அந்த படத்தையே அப்படி ஒழுக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்பை வழங்கினவங்க தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானவங்க தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி. அதுலேருந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணில் மீசையில் உதரில் அப்படி தொடையை தட்டி நோலி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்றைக்கி உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீடியும் வாங்கி பார்த்துட்டு இன்றைக்கி அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களாம் இருக்காங்க. இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது, அண்ணே 1000 தடவை படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்னே, ஊர்னா வந்ததுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே, எங்கள் அண்ணன் தம்பியில் அந்த படத்தை பார்த்தா நான் ஒன்று சேர்ந்தோம், அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புகிறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும்போது சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓடிடியே வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்குறதே இல்லை. நல்லா இருந்தால் கை தட்டுவீங்க, நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படம் நினச்சி போயிருவீங்க. உண்மைதானே? அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது பத்திரிகையாளர்கள் அதாவது ஆராதனை செய்து நீங்கள் இது வந்து கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள்லாம் மேலே வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வலியிலேருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமாக என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஏன்னா நாகராஜ் அப்புறம் சீனு 2 பேருமே எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000 தெரியும். அதுலேயும் நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள். பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அவர் அந்த
ஒரு ஆர்கானிக்கான சினிமாவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம், அதுலேருந்து படிப்போம், அந்த புத்தகத்தை படிப்போம், இலக்கியம் படிச்சிருப்போம், இப்படியெல்லாம் இல்லை. அது தன்னோட உணர்வுக்குள்ளேருந்து, தான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து, தான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, தான் நேசித்த உறவுகள்லேருந்து இப்படியா கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்குது. கோடி கோடியாக பணம் போட்டு நிறைய போதை, வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு பார்வையாளர்கிட்ட இருந்து காசை உறிஞ்சிற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதையுமாக எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி. அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அந்த வீராயி மக்கள், அது அந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய, என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய்வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீராயி மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீராயி மக்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிருச்சு. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையா, அம்மா பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான்லாம் வந்து எங்கள் அம்மா பிரேமா மையன் தான் தெரியுமே தவிர வெங்கட்னா யாருக்குமே தெரியாது, அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இந்த வீராயி மக்கள் படத்தோட அந்த டைட்டில்லையே சார் வந்து அந்த வாழ்வியலை சொல்லிட்டாரு. ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிறைய காட்சிகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா இந்த உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாருமே தூரமாகி எல்லாருமே தனி கொடுத்தனமாக இருந்த போயிட்டு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் ஹீரோ சார் அவரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறத விட அதை கொண்டு வரது பெரிய போராட்டமாக இருக்குது. அதை விட பெரிய போராட்டம் நம்ம ஒரு ஹீரோட்ட போகிறது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே எந்த ஹீரோ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது இவர் மூலமாக இன்னும் நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஏன்னா அது இப்போ சின்ன படங்கள்லாம் நிறைய ஜெயிச்சுட்டு வர்றதுனால அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய படமாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டோட முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எல்லாரும் மாயண்ட குடும்பத்தார் சொன்னாங்க. எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு, அது தென்மேற்கு பருவக்காற்று. அது அந்த அம்மா சாங்கை கேட்கும்போதே கள்ளிக்காட்டில் பிறந்த தாயேன்னு அந்த முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃபீல் ஆச்சு. தெக்க தசநாடு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டு இருந்துச்சு. அதுக்கு தீபன் சக்கரவர்த்தி சார் அவர் வெறுமனே ஃபேஸ்புக்கில் அவர் போடுற பதிவுக்கு மட்டும் லைக் போட்டுகிட்டே இருப்பான். அவர் ரொம்ப பழக்கம் கிடையாது, இங்கே தான் அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் எழுதுனது யாருன்னு கேட்கும்போது இயக்குனரே எழுதியிருக்காருன்னொன்னே அந்த வரிகள்லாம் கேட்க அவர் எந்த அளவுக்கு அந்த உறவுகளை நேசிச்சிருப்பார் இந்த ஊர். ஏன்னா இந்த வீராயி மக்கள் தெரியுது அவருக்கு, அவர் பேர் சொல்லும்போது இங்கே கைத்தட்டுறதுலே தெரியுது மொத்த வீராயி மக்கள் இங்கே தான் இருக்காங்க பிறகு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு மேடையில் நிற்கிறதுக்கு தானே எவ்வளோ போராட்டம், எவ்வளவோ அசிங்கம் நம்ம அவமானத்தை சந்தித்தாலும் இந்த ஒரு கைத்தட்டல் இந்த அப்பா அம்மா முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பரவாயில்ல போய் ஒரு வழியாக டேரக்டர் ஆகிட்ட பிறகு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். அது நாகராஜ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சாரை வந்து நான் அடிக்கடி வந்து டீ கடையில் மட்டுமே தான் மீட் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். எங்கேயாவது பார்த்தா சார் எப்படி சார் இருக்கீங்க, என்ன சார் போயிட்டுருக்கு, இவ்வளோ தான் நானும் வரும். அப்போ இந்த படம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் நீங்கள் கிலா டிஏ எங்கே பண்ணீங்க, சரி எதுக்கோ கேட்குறான்னு பார்த்தா என்னன்னா பட்ஜெட்டுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னா அவங்க தேடி பண்ணியிருக்காங்க. சார் அதை கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்தோடனே தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு ஒதுங்காமல் அந்த படத்தை இன்னும் பட்ஜெட்டு பண்ணுறதுக்காக அவர் அதை தூக்கிட்டே தெரிஞ்சது எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணிட்டே இருப்பார். அது நாகராஜ் சாரோட வெற்றி வந்து அவரை மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி அந்த படம் அமையும். ஏன்னா அவரோட பல வருஷ போராட்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவரை நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தரையும் அந்த எனர்ஜியாக இருப்பார். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிற மாட்டார். அவர் ஒரு மென்மையான மனசுக்காரர். அதே மாதிரி இந்த படம் ஒரு உறவுகளை சூப்பராக கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தீபா அக்கா பேசுனது வந்து சூப்பராக பேசினாங்க. அக்கா வந்து நானும் மந்திரப்புனையில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க, அதனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த அக்காவை. அக்கா வந்து என்னென்னா நடிப்புக்குனே பிறந்தவங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னார் சார் மாயண்டி குடும்பத்தார், நீங்கள் உண்மையிலே யாரையா அழுக வைக்கணும்னா அந்த அக்கா சீனை போட்டு காமிச்சா கொஞ்சம் நேரத்தில் அழுக வச்சலாம். அழுகலைன்னா அவருக்கு அது வியாதின்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த அக்கா சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கள் நிறத்தை பார்த்து நீ வந்து ஏதோ படிக்காதவங்க கேரக்டராக கொடுக்காதீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நீங்கள் நல்ல தமிழ் டீச்சர் கேரக்டர்லாம் கொடுக்கலாங்கிறத அக்கா ஒரு ஆடிஷன் மாதிரி இங்கே சூப்பராக ஒரு அழகாக அற்புதமாக பேசி காமிச்சாங்க. அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. தன்னட்டி இயக்குனர் சார், பேரரசு சார், வேலராமதி சார், அவர் வந்து என்னென்னா எல்லாரும் நடிகரை பார்க்குறேன். அவர் மிகப்பெரிய எழுத்தர். ஏன்னா நடிகரானதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நடிகராக தான் தெரியும். அவரோட எட்டுத்திக்கு மதையான குற்றப்பரம்பரையாக இருக்கட்டும், இன்றைக்கும் அதை படிக்கும்போது அவர் அதே மாதிரி அதெல்லாம் விட அவர் ஒரே ஒரு டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னா இளந்தாரி பையன் எப்படி இருக்கணும் அது ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டு அந்தளவுக்கு சார் வந்து ஒரு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த மாரிமுத்தண்ணன்
அவருக்கும் அவர் இருந்தாலே அந்த இடம் சூப்பராக இருக்கும். அவர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம், நாங்களும் மிஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும். அப்புறம் கேமராமேன் சீனி சார் அவர், அப்புறம் எடிட்டர் பாடலாசிரியர் மதுரகவி அவர், அப்புறம் இந்த பாட்டை பாடினவங்க வந்து 2 பாட்டுமே ஒரே சிங்கர்னு சொன்னாங்க. சூப்பராக பாடியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கேட்டவனையே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோ வந்து இன்னும் நிறைய படங்கள், நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி சார். வணக்கம். ஏகப்பட்ட ப்ரொஃபைல் வச்சுருக்கிறதுனால பழைய ப்ரொஃபைல்லே வச்சுட்டு நம்ம சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சரி இந்த ஆள் என்னென்னவோ பண்ணினுறான், இவனுக்கு எதுக்கு இப்போ ஏதாவது சொல்லணும், சினிமா வாசகர்னு பேர் எல்லாருக்கும் தெரியும், அதனால் வச்சுருக்காங்க. குட், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அடையாளம் கிடைக்குதுன்றது மிக மிக விஷயம், சந்தோஷமான விஷயம். இந்த படம் நாங்கள் நிறைய படங்களை வந்து சின்ன சின்ன படங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும் அது. அப்படி இந்த படத்தை முதல்ல பார்த்த ஆள் நான் தான் நினைக்கிறேன். நந்தாவும் நாகராஜும் வந்து எனக்கு படம் காட்டினாங்க. படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் இது நான் எந்த முன்முடிவும் இல்லாமல் தான் படம் பார்ப்பேன். இந்த நிறைய சின்ன படங்கள் பார்க்குறோம், அதில் இருக்க நல்ல விஷயங்களை பார்க்குறோம். சிலது எதாவது முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் உட்காந்து டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணிலாம் வந்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறோம். நிறைய ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியான நேரத்தில் இந்த படத்தை வந்து காட்டினோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு இந்த படம் பார்த்துட்டு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு, இப்போ மாயாண்டி குடும்பத்தார் இந்த மாதிரி எல்லா படங்களும் ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட இது வந்து இந்த யூத்துக்கு பிடிக்குமா, இந்த ஆட்கள்லாம் பார்ப்பாங்களா, இப்போ இருக்கிற பசங்களாம் தேட்டருக்கு வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக வந்து இது கரெக்டாக கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து எந்த முன்முடிவும் இல்லாமல் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து இது நான் உங்களுக்கு வந்து இது ஏதோ ரிவீல் பண்ண நினச்சிக்காதீங்க. கிளைமேக்ஸில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு பாட்டி வந்து ஒரு வசனம் பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு யாராவது பார்த்துட்டு ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது கண்ணில் தண்ணி வராமல் இருந்தான்னா நான் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து நான் என்னோடய ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். நான் வேலைவரம் வச்சவர்களெலாம் ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு நடிப்பு செம்மையாக இருக்கும், நடிப்பு மாரிமுத்து சார் நடிப்பு, மேடமோட நடிப்பு, படம் ஃபுல்லாக நல்லா எமோஷ்னலான ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்டகாசமான ரீரெக்கார்டிங் இருக்கிற படம் நான் வந்து பார்த்தது தம்பியோடது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தோட பாட்டு பார்த்துட்டு நான் எப்படியும் ஒரு 40-45 வயசில் இருப்பார், என்னை போல் யூத்தாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் என்னை விட ரொம்ப யூத்தாக இருக்கார் அவர். ரொம்ப நல்ல மியூசிக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரீரெக்கார்டிங் பார்த்த படம் வந்து இந்த படம் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குங்க, எல்லாரையும் விட எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ், இந்த படத்தை நான் பார்த்துட்டேன்றது ஒரு ப்ரிவிலேஜ். அதற்கப்புறம் இந்த படத்தை ஏதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கூப்பிட்டு பேசிட்டே இருந்தபோது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆட்டத்தில் இறங்கிட்டார். நான் தான் பண்ணுவேன்னார். சரி யாரா அவருன்னு பார்த்தா என்னுடைய மிகப்பெரிய நண்பர் அவர் வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு இவருக்கு நந்தாக்கு எப்படி ஒரு முதல் படம் தயாரிப்பு மாதிரி அவர் வந்து மோகன் வந்து அவர் ஏதோ புதுசாக ஸ்டைலாக அவர் பேர் வச்சுருக்காரு, ரியாஸ் பாரத்னு. ஆனால் வந்து அவர் பேர் மோகன் தான் எங்களுக்கு தெரியும். ரொம்ப அனுபவம் மிக்க நல்ல சினிமாக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதுல ரொம்ப ஒரு விற்பனையான ஒரு ஆள் அவர் இந்த படம் பார்த்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இவ்வளோ தூரம் பண்ண நம்ம நண்பர் பண்ணிட்டார், நம்ம ஏதாவது ஒன்று இந்த படத்துக்கு பண்ணணும்னு யோசிச்ச போது தான் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஓம்லி மியூசிக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. பிரசன்னா வந்திருக்காரு. ஸோ இந்த முதல் படமாக இந்த படத்து பாட்டை தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து ஓம்லி மியூசிக்கோடைய பல படங்கள் லைனப் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு ஆடியோவாக ஒரு சினிமா படத்து ஆடியோவாக வந்து ஓம்லி மியூசிக் கொண்டு போய் சேர்த்தோம். அது பிரசன்னா அப்புறம் வந்து நம்ம சத்யா எங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு வந்து ரசிகர் வந்து எப்படி செக் பண்ணோன்னா பாட்டு அனுப்பிச்சிட்டோம். அவர் ஒரு நாளைக்கு வந்து சும்மா இந்த மாதிரி புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்குங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கேட்டார். கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் சொன்னார், நினைத்து ஒரு பாட்டு அனுப்பிச்சிங்களே சார், அது ஒரு கிராமத்து பாட்டு, இது நல்லாயிருக்கு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நம்ம சத்யான்னு ஒன்று நண்பர் இருக்கார், அவருடைய அவரோட டிரைவர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது சார், செம்ம பாட்டு அப்படின்னாரு. இப்படி எந்த படமே தெரியாமல் ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லி ஒரு 3-4 நாளில் எல்லாரும் கேட்டு இதுதாங்க வீராயி மக்கள்னு சொன்னோன்னு அந்த படத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல படம், நல்ல விஷயம், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடந்துருது. யாராவது ஒருத்தர் வருவாங்க, கேபிள் சம் வருவார், மோகன் வருவார், வேல்ராமூர்த்தி வருவார், யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த படம் வந்து நடந்துடும். இவர் வந்து உண்மையாகவே வந்து இவருடைய முதல் படம் நான் பார்த்துருக்கேன். அதுலேயே பாட்டு நல்லாயிருக்கும். நான் அப்போவும் இந்த படம் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், இந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு படம்னா. அந்த டைமில் ரிலீஸ் பிரச்சனை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு.
இந்த படத்துக்கு அது நடக்காது கண்டிப்பாக. நிச்சயமாக இந்த படம் உங்களை படம் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் படமாக கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஒர்த்தான படமாக இருக்கும். ஸோ அதற்கு ஓம்னி மியூசிக் சார்பாக என்னென்ன சப்போர்ட் கொடுப்பாங்களோ கொடுப்பாரு, அதை பற்றி சொல்லுவார். பட் இந்த எமோஷ்னல் விஷயம் வந்து கிரிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உலகத்திலே கிரிஞ்சான விஷயம் ஆண் பெண் உறவு. உலகத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஆண் பெண் உறவு. உறவுகள் தான் கிரிஞ்சு தான் புதுசு. அதனால் வந்து இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். இங்கே கடலென திரளாக கூடியிருக்கும் அனைவருக்கும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நடிகர் பெருமக்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் டைரக்டர் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறு சிறு மேடைகளில் மட்டும் பேசியுள்ளேன். இன்று இவ்வளவு பெரிய மேடையை, அலங்கார மேடையை எனக்கு அமைத்து கொடுத்த எனது அன்பு தம்பி நடிகர் கதாநாயகன் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும், என் கூட பிறகாத தம்பி டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இப்படி ஒரு டைரக்டரை நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்மளை விட்டு பிரிந்து சென்ற அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் ஒரு நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டத்தில் முழுவதும் இந்த படம் எடுக்கப்பட்டது. தம்பியும் நந்தாவும் சுரேசன் கதாநாயகன் வரும்போது என்னிடம் இதை படத்தை பற்றி சொல்லி, ஆனால் உங்கள் கிராமம் அழகாக இருக்குது, இங்கேயே நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி, உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கு, ஒரு 5-6 லொக்கேஷனை பார்த்து ஓகேன்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு ஒரு ரூம் ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் ஒரு ரூம் அவருக்கு இவங்க 2 பேருக்கும் போட்டு கொடுத்து நானும் கூட போயிருந்தேன். இந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளர் கொண்டு வந்த கதையை சொல்கிறேன். நான் படத்துக்குள்ளே வரணுங்கிறது இல்லை எனக்கு எண்ணம். ரூம் போட்ட உடனே டைரக்டர் நாகராஜ் வந்து அந்த வீராய் மக்களுடைய அந்த சாங்கை போட்ட உடனே உண்மையிலே எல்லாரும் அந்த பாட்டை புகழ்ந்தாங்க, வாழ்த்துனாங்க, வெற்றியடைய மனமாற வாழ்த்துனாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இணை தயாரிப்பா இனி கேட்டதுக்கு நான் முதல்ல மறுத்துட்டேன். சரி, இந்த பாட்டை கேட்டோன்னே இது ஒரு நல்ல பாட்டாக இருக்குது, நானும் உங்களோட பங்குதாரராக வந்துக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டு தான் என்னையை வந்து உள்ளே கொண்டு வந்துச்சு. அந்த பாட்டை எழுதின அவர் நாகராஜ் டைரக்டர் மட்டுமல்ல, அந்த பாட்டையும் எழுதியிருக்கிறாரு, இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கும் உறுதுணையாக இருந்து எவ்வளோ கோபத்தில் பேசினாலும் பொறுமையாக இருந்து அந்த படத்தை எடுத்து ஒரு வெற்றி படமாக கொண்டு வந்து இந்த இடத்துக்கு சேர்த்துருக்காரு. இந்த பாட்டுக்கு இசையமைத்த தம்பி நம்மளுடைய தீபன் சக்கரவர்த்தியை நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த பாட்டு இப்போ எல்லாருமே பார்க்காமலே அந்த இசைக்குள்ளே போயிடுறோம். ஆனால் யார் இசையமைச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நேராக நான் மறுபடியும் ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது நீங்கள் இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி அந்த தம்பிக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நல்லா வெற்றி செய்ததுக்காக அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நம்ம ஊர் கிராமத்தை எனக்கு என்ன ஒரு ஓப்பனாக பேசின என்னுடைய எண்ணம், எனக்கு என்ன எதுக்காக இந்த படத்துக்குள்ளே அதிகமாக வந்தேன் அப்படின்னா, நம்ம ஊர் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம நாடு தமிழ்நாடு, நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம இந்தியா, நம்ம இப்போ சென்னை வந்துட்டா நம்ம ஊர், அந்த கிராம பாணி எல்லாருக்குமே இருக்கும். அப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கு நம்ம தம்பிங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தோம்னா நம்ம ஊரும் ஸ்க்ரீனில் வருமே, நம்ம ஊரும் நல்லா வருமே அப்படிங்கிற அந்த ஆழமான எண்ணத்தில் தான், அந்த ஊர் பற்றோட தான் இந்த படத்துக்கு நான் ஒரு இணை தயாரிப்பாளராக வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. இந்த வீராய் மக்களை வெற்றி மக்களாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைச்சு மேலும் மேலும் நாகராஜ், நந்தா, இணை தயாரிப்பாளர் எல்லாம் உங்களெல்லாம் பார்ப்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாழ்த்த வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் ப்ளஸ் வந்து படத்தோட நடிகர்கள், இயக்குனர், மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் சார், ரவிமரியா சார், எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அது உண்மையிலே ஒரு மகிழ்வான ஒரு தருணமான ஒரு பொழுது தான். ஏன்னா அந்த படம் வந்து வீராயி மக்கள் அப்படிங்கிறதுன்னு அந்த டைட்டிலை நம்ம பார்த்த உடனே இது நம்ம மக்களோட கதை, இது நம்ம மண்ணோட கதை, இது நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி, போஸ்டர் டிசைனிங் சரி, ட்ரெய்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண நிறைய படங்களும் சரி, பண்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி, நம்மளோட அடையாளத்தை சொல்கிற மாதிரியான நிறைய படங்கள்
இன்னும் வரணும். அது வந்து அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா. ஒரு சின்ன படங்கள்ன்றது வந்து நம்ம பண்பாடு, நம்ம அடையாளம், நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கட்டும், இப்போ கிடா இருக்கட்டும், தண்டட்டி, இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவோட அடையாளம். நாளைக்கு தமிழ் சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படங்களை தான் நீங்கள் காமிக்க முடியும். இன்றைக்கி பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர படங்களை போய் நம்ம இதுதான் எங்கள் தமிழ் சினிமாவோட அடையாளம் நம்ம காமிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய சவால் இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அதை படமாக்கி ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் மக்களோட அங்கீகாரம் கிடச்சி அது ஒரு ஃபஸ்ட் வீக் முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக் ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா படத்துக்கும் சரியாக அமைகிறது இல்லை. ஏன்னா அதுக்கான என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அந்த ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் மீடியா, பத்திரிகையாளர் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு நல்ல சினிமா இது. கண்டிப்பாக எப்படி மாயாண்டி குடும்பத்தாரோ அதே மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல சினிமா வருது அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. படம் பார்த்தவங்க நீங்கள் எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம கைவிட்டுறக்கூடாது. பத்திரிகையாளரும் சரி, மீடியாவும் சரி, கண்டிப்பாக அந்த நல்ல படத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எனிவே இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ ஹோம்லி மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி இண்டிபெண்ட் ஒரு ஆல்பம் வந்து பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியில் அவர் வந்து வீராய் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அம்சம் இருந்திருந்தார், பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தோன்னா நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு சாங் வந்து கேட்டோடனே ஒன்றும் புரியல. ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குது சாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைனப் பண்ணதெல்லாம் ஹோல்டு பண்ண சொல்லிவிட்டு முதல்ல இது நம்ம வாங்குங்க சார், கண்டிப்பாக இந்த ஆல்பம் நம்ம தான் எடுக்கிறோம், நம்ம தான் வந்து கண்டிப்பாக இது வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது கேபிள் சார்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, ஸோ அவர் உடனே அதை பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஆர்கானிக்கான படம் இந்த மாதிரி வந்து வர்றதுன்றது இப்போ ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா போகுன்றது பார்க்கும்போது தெரியுது. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.